நான் உனக்கென்று கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் தடுத்து நிறுத்த இயலாது. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, உன்னுடைய மனதில் எப்பொழுதுமே தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து விடாதே. உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன்னுடைய கடமைகளை நீ முழுமையாக செய்து கொண்டே இரு. சிங்காரவேலன் எதனால் இப்படி சொல்கின்றார் என்று உன் மனதிற்குள் நீ எண்ணுவது எனக்கு நன்றாக கேட்கின்றது. ஏனென்றால் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் இந்த சிங்காரவேலன் தான் பொறுப்பாவேன். என் தங்கமே, நீ இன்று வரை அனுபவித்த சோதனைகளும் கஷ்டங்களும் இனி முடிவுக்கு வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக மாறப்போகின்றது. எதற்கும் நீ கவலைப்படாமல் இரு. இந்த சிங்காரவேலன் உனக்காக இருக்கின்றேன். நீ எதை கேட்டு வேண்டும் என்று நீ என்னிடத்தில் வேண்டிக் கொண்டாயோ அது உன்னிடத்தில் விரைவில் வந்து சேரும். என் பிள்ளையே, எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். ஒரு கதவு எப்பொழுது மூடப்படுகின்றதோ, அதாவது உனக்கென்று வந்த வாய்ப்புகள் எப்பொழுது உன்னிடம் மறுக்கப்படுகின்றதோ, அந்த வாய்ப்பை விட சிறந்த வாய்ப்பு உன்னை வந்து சேரும். அதாவது சிறந்த கதவு உனக்கென திறக்கப்படும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் மூடிய கதவை எப்பொழுது திறக்கும் என்று பார்த்து கொண்டிருப்பதை விட அடுத்த சிறந்த வாய்ப்பினை நீ தவற விடாமல் அவளையே நீ சென்று விட வேண்டும். உனக்கானது என்பது என்றும் உன்னை வந்து சேர்ந்துவிடும். என் தங்கமே, நீ என்றும் கவலைப்படாதே. என் தங்கமே, என்னை மீறி எந்த கவலையும் உன்னை வந்து சேர்ந்து விடாது. காலம் கற்றுக் கொடுக்கும் பாடம் அனைத்தும் மிக கடினமாகத்தான் இருக்கும். அதில் நீ பயணிக்க தவறினால் நிச்சயமாக ஒரு நாளும் நீ கரையை அடைந்துவிட முடியாது. நீ உன் வாழ்வில் வெற்றியை பெற வேண்டும் என்றால் உன்னுடைய மனது என்றும் உன் கட்டுக்குள் நீ வைத்திருக்க வேண்டும். இந்த சிங்காரவேலனையே நினைத்து கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். என் தங்கமே, கண்கள் கலங்காமல் இரு. நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் நிறைவேறப் போகின்ற காலம் வந்துவிட்டது. அதாவது நீ என்னிடம் நல்ல கனவுகள் எல்லாம் பழிக்கப் போகின்ற காலம் வந்துவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது. தீராத நோயிலிருந்து என் தங்கத்திற்கு விடுவு காலம் வந்துவிட்டது. என் அன்பே, நீ எந்த காரியத்தை செய்தாலும், நீ எங்கே இருந்தாலும் உன் சிங்காரவேலனை உன் கண்முன்னே கொண்டு வந்து உன்னுடைய வேலைகளை அனைத்தையும் நீ செய்து கொண்டே இரு. அதை இந்த சிங்காரவேலன் வெற்றியடையச் செய்வான் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ இந்த சிங்காரவேலனை மட்டுமே நம்பி வந்து விட்டாய். உன்னை பாதுகாக்க வேண்டியது இந்த சிங்காரவேலனுடைய கடமையாகும். என் பிள்ளை, நீ எப்பொழுதும் கலங்காமல் இரு. உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. இனி எல்லாமும் இந்த சிங்காரவேலனின் அருளால் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ போதுமான அளவு இவ்வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இனி எங்கேயும் காத்திருக்க அவசியமில்லை. இனி எல்லாமுமே தானாக வந்து சேரும். இந்த ஆறுமுக வேலன் அனைத்து வேலைகளையும் உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்கின்றேன். இது உன்னுடைய முருகனின் சத்திய வாக்கு. உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த இந்த முருகனுக்கு நன்றாக தெரியும். என் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கை முழுமையாக செலுத்தினாயானால் நான் அனைத்து துன்பத்திலிருந்தும் காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, வாழ்க்கையில் நல்லது கெட்டது என எல்லாமும் நடக்கும். எல்லாவற்றிற்கும் காரணமும் இருக்கும். அதனால் சில நேரங்களில் அதை உன்னால் புரிந்து கொள்ளாமல் போய்விட முடியும். அதனால் ஆழமாக யோசிக்காமலோ சரியாக புரிந்து கொள்ளாமலோ யார் மீதும் எந்த முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது. என் தங்கமே, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் பொழுது யார் முதலில் வந்து மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்கள்தான் தவறுகளை செய்தார் என்பது அர்த்தம் கிடையாது. மற்றவர்களின் அன்பும் உறவும் நீடிக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் இந்த தவறை ஒத்துக்கொள்கின்றார்கள் என்று அர்த்தம். என் தங்கமே, இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் சிங்காரவேலனாகிய என்னை வணங்குகின்ற என் தங்கம், நீ வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே. நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை உன்னில் இருந்து விட்டால் போதும். நான் என்றும் உன்னை அனைத்திலிருந்தும் காத்து விடுவேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.